தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்க இருக்கிறார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்க இருக்கிறார். 2 நாட்கள் பயணமாக சென்னை வந்திருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் மத்திய அமைச்சர் அமித் ஷா பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் மத்திய அமைச்சர் அமித் ஷா பங்கேற்க இருக்கிறார். 2 நாட்கள் பயணமாக சென்னை வந்திருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த செய்தியாளர் சந்திப்பு எப்போது நடைபெற இருக்கிறது? மேலும் விவரங்களை சொல்லுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பான முக்கிய அறிவிப்புகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வெளியிட இருக்கின்றார். தற்போது சாலிகிராமம் சென்றிருக்கக்கூடிய அமித்ஷா அங்கிருந்து மயிலாப்பூர் சென்று மயிலாப்பூரிலே அந்த சந்திப்புகளை முடித்துவிட்டு இன்று பிற்பகல் 1 மணிக்கு மேலாக அந்த செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த உள்துறை அமைச்சருடைய செய்தியாளர் சந்திப்பு என்பது 11 மணிக்கு சில முக்கியமான அரசியல் தலைவர்களை சந்தித்து அவர்கள் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றதற்கான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட அறிவிப்பை 12 மணி அளவில் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக உள்துறை அமைச்சர் வெளியிடக்கூடிய வகையிலே ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அதில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிமுக தரப்பிலிருந்து இன்னும் வெளிப்படையான பேச்சுவார்த்தைக்கு யாரும் வராத சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நிலைப்பாடு குறித்து செய்தியாளர் சந்திப்பில் கூறப்படும் என்றும் அதன்படி 1 மணிக்கு மேலாக அந்த செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. செய்தியாளர் சந்திப்பை மேற்கொள்வதற்கு முன்பாக ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திப்பதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா செல்ல இருக்கின்றார். அதன்படி சாலிகிராமத்தில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சி முடிவடைந்த பிறகு அங்கிருந்து நேரடியாக மயிலாப்பூர் சென்று ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் உள்துறை அமைச்சர் ஆலோசனை நடத்த இருக்கின்றார். அந்த ஆலோசனையின் போது பல்வேறு முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக பேசப்படும் எனவும் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக இன்னும் தங்களுடைய வெளிப்படையான அந்த பேச்சுவார்த்தைக்கு இன்று வருகை தராததால் அது தொடர்பான விஷயங்களும் ஆடிட்டர் குருமூர்த்தியுடனான சந்திப்பில் விவாதிக்கப்படும் என்றும் பாஜக தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். எனவே அடுத்த கட்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்து அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு அந்த முடிவுகள் அடிப்படையில் தான் செய்தியாளர் சந்திப்பில் இன்று பிற்பகல் விவரங்கள் வெளியிடப்படும் என்ற தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் உள்துறை அமைச்சருடைய செய்தியாளர் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி கிராண்ட் சோலா நட்சத்திர விடுதியிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பில் உடன் இருப்பார்கள் எனவும் பாஜகவில் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய பலர் அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அமித்ஷா அவர்களுடன் இருந்து அந்த செய்தியாளர் சந்திப்பை மேற்கொள்வார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கூட்டணி கட்சியின் தலைவர்களை பொறுத்தவரை வரக்கூடிய வாய்ப்பு தற்போது குறைவாக இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் பாஜகவின் மையக்குழு கூட்டம் உள்ளிட்டவையும் நடைபெற இருக்கின்றன. அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் அந்த மையக்குழு கூட்டத்திலும் விவாதிக்கப்பட இருக்கின்றன. உள்துறை அமைச்சருடைய அந்த பயண திட்டம் முழுவதுமாக தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இருந்த திட்டத்தின்படி 10 மணி முதல் மாலை 4:20 மணி வரை இந்த தனியார் நட்சத்திர விடுதியை விட்டு உள்துறை அமைச்சர் எங்கும் வெளியில் புறப்பட்டு செல்ல மாட்டார். அனைத்து சந்திப்புகளும் அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.